இந்த வீடியோ நேத்து காலையில மாடி தோட்டத்துக்கு போகும்போது எடுத்தது. வெயில் அதிகமா இருக்கிறதுனால காலையில சீக்கிரமாவே மாடி தோட்டத்துக்கு போயிட்டு எல்லா செடிகளுக்குமே தண்ணி ஊத்தி விட்டுட்டேன். 2 ஃப்ளோர்ல செடி வச்சிருக்கிறதுனால தண்ணி ஊத்தி முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலேயே ஆயிரும். இங்க கீழே செடிகள் எல்லாத்துக்குமே தண்ணி ஊத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் மேல் மாடிக்கு போயிட்டு அங்கேயும் தண்ணி ஊத்தி விட்டுட்டேன். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வல்லாரக்கீரை கொஞ்சமா பறிச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அதையும் பறிக்க ஆரம்பிச்சிட்டேன். இது நாட்டு வல்லாரக்கீரை, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் மேல் மாடிக்கு போயிட்டு அங்க கொஞ்சம் மல்பரியும் பழுத்து இருந்தது, அதையும் பறிச்சு எடுத்துக்கிட்டேன். இதுல இப்ப நிறைய காய்கள் இருக்கு. இதெல்லாமே பழுத்து பழங்களை பறிச்சு முடிச்சதும் மறுபடியும் செடி எல்லாத்தையுமே ப்ரூவ் பண்ணி விட்டோம்னா நிறைய காய்கள் பிடிக்கும். 4-5 பழம் இருந்துச்சு, எல்லாத்தையும் எடுத்துட்டு கீழே கிளம்பி போயிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் மாடி தோட்டத்துக்கு வந்தேன். எப்பவும் போல இன்னைக்கும் மாடி தோட்டத்துல நிறைய பூக்கள் பூத்து இருந்தது. அதுல இருந்து எனக்கு தேவையான பூக்களை மட்டும் பூஜைக்காக பறிக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தேன். அடிக்கிற வெயிலுக்கு செடிகளுக்கு தண்ணி ஊற்றும் போது செடிகள் மேலேயும் கொஞ்சம் தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா செடியும் நல்லா பசுமையா இருக்கும், பூக்களும் நிறைய கொடுக்கும். எனக்கு தேவையான பூக்களை பறிச்சுட்டு கீழே கிளம்பி போயாச்சு.